நேரவான ஸ்ட்ரீட்டில் ட்ரைவ் பண்ண போகிறேன். அந்த ஆட்டோ வருது. நமக்கு ஸ்பேஸ் இருந்தால் ஓரமாக ஒதுங்கிடலாம், அவங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் அவங்க ஒதுங்கிடுவாங்க. ஒரு எஸ் பெண்ட் இருக்குது. பாருங்கள், ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஆட்டோ போகுது, இந்த பக்கம் பைக் வருது. ஸ்க்ரீன் இருந்துமே வண்டிங்க போகலை பாருங்கள். லெஃப்ட் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் லைன் யூஸ் பண்ணால் ஈஸியாக போயிடலாம். ரைட் சைடில் நின்னோன்னு வைங்களேன், யூட்டர்ன் பண்ணுற வண்டிங்கெல்லாம் நிற்கும், அதனால் போக முடியாது. பாருங்கள், இந்த பஸ் எல்லாமே யூட்டர்ன் பண்ண தான் நிற்கும், அதனால தான் போக முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வேளச்சேரி பக்கம் நிற்கிறோம். ஒரு ஆஃப்டர்நூன் டைம் 2:30 ஆகுது. 2:30 இந்த டைமில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். ஒரு டிராஃபிக் ரைடும் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டுடலாம். ரைட் சைடில் ஃப்ரீயாக தான் இருக்குது. ரைட்டில் எதுவும் வண்டி வரல. ஆட்டோ ஒன்று வந்துச்சு, ஸ்லோவாக தான் வருது, அதனால் ரைட்லேன்னு வந்துட்டேன். செகண்ட் கியர்லேயே அப்படி ஸ்லோவாக ஏறி இறங்கிட்டேன். ஓகே, இதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதுனால செகண்ட் கியர்லேயே போயிடலாம். தேர்ட் கியர் அப் பண்ணிடலாம் கைஸ். ஃபோர்த்து கியர் போட்டுடுறேன். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே ஒரு கார் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக மூவ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு நேரோவான ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன். நேரோவான ஸ்ட்ரீட்டில் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஆப்போசிட்லேயும் வண்டி வரும். நான் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்து ஓரமாக போயிடலாம். அவங்களுக்கு வழி விட்டு நம்மளும் ஓரமாக போகலாம். இந்த இடத்துல ரெண்டாவது கியரே போதும் தான். தேர்ட் கியர் அப் பண்ணியிருக்கேன். ஓகே, தேர்ட் கியர் அப் பண்ணேன், அதனால் 30 போக முடியாது. 30லேயே மெயின்டைன் பண்ணலாம். அந்த ஆட்டோ வருது. நமக்கு ஸ்பேஸ் இருந்தால் ஓரமாக ஒதுங்கிடலாம், அவங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் அவங்க ஒதுங்கிடுவாங்க. ஒரு எஸ் பெண்ட் இருக்குது. பாருங்கள், ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஆட்டோ போகுது, இந்த பக்கம் பைக் வருது. பேனிக்காகவே வேண்டாம், ரிலாக்ஸ்டாக போகலாம். அப்படி இல்லை பதட்டமாக இருக்குன்னா ஸ்லோ பண்ணுங்க. அவங்க 2 பேரும் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிராசிங் இருக்குது. நான் இப்போ ரைட்டு போகணும், அதனால் ரைட் சைடில் வண்டியெல்லாம் பார்த்துக்கணும். லெஃப்ட் சைட்லேயும் பெருசாக வண்டி வரக்கூடாது. வண்டி வந்துச்சுன்னா நின்று தான் போகணும். நான் அங்கே போய் நிற்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பைட்டிங் பாயிண்டில் வச்சுருக்கேன், நியூட்ரல் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணியே பொறுமையாக போகலாம். அவங்க வெயிட் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ வண்டி கிராஸ் பண்ணி வருது, பார்க்காமலே போகிறாங்க. நம்ம நிற்கிறதுனால அங்கேருந்து வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதெல்லாம் யாருக்கு தெரியும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. நம்ம தான் பார்த்து பொறுமையாக போகணும். சிக்னல் ரெட் ஆயிடுச்சு, அதனால் அப்படி ஸ்லோ பண்ணிக்கிறேன்.
ஆக்சிலேட்டர் கொடுக்கல, கால் எடுத்துட்டேன். லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணுறேன். ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். நியூட்ரல் பண்ணிடுறேன். சரிங்களா? நியூட்ரல் பண்ணி அப்படியே வந்து பொறுமையாக அது வண்டியோட மூவிங்லேயே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூவிங்லேயே பிரேக்கோட கண்ட்ரோல் அப்படியே ஸ்லோ பண்ணி நிப்பாட்டணும். சிக்னல் ஓப்பன் ஆகலை, போகிறாங்க. ஒருவேளை சிக்னல் கிடையாதா? இருக்குமே, ரெட்டு இருக்குது. அப்படி இருந்தால் க்ரீன் வரதானே செய்யணும். ஓகே, ரெட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ரெட்டு ஆஃப் ஆயிடுச்சுன்னா போயிடலான்னு நினைக்கிறேன். ரெட் ஆஃப் ஆயிடுச்சு, க்ரீன் வரவே இல்லை பாருங்கள். ஆஃப்டர்நூன் டைம் இப்போ 2:45 ஆகுது. அதனால் அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை. பாஸ் லைட் அடிச்சிடலாம், அவங்க உள்ளே வந்துடக்கூடாது. அதனால் பாஸ் லைட் அடிச்சிட்டேன். அங்கே எல்லோ ஆகி இப்போ தான் ரெட் ஆகுது. கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். 15 செகண்டு தான் ஓடுது பாருங்கள். செகண்ட்ஸ் கம்மியாக தான் ஓடுது. அதனால் ஸ்லோ மூவிங்லேயே அப்படியே போனோம்னாலே ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடலாம். இப்போ செகண்ட் கியர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். செகண்ட் கியர்லேயே அப்படியே ஸ்லோ மூவிங்லேயே இருந்தேன். சிக்னலும் ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு. அதனால் நான் மூவிங்கில் லைட்டாக ஒரு ஸ்லோ மூவிங்லேயே இருந்தேன். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு கியர் போட்டு நியூட்ரல் போட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணியிருக்கலாம். தேர்ட்லேருந்து ஃபோர்த்து வந்துட்டேன். இப்போ ஃபோர்த்து கியரில் போய்கிட்டு இருக்கேன். லைட்டாக பாஸ் லைட் அடிச்சிடலாம். காரு ரோடு சைடு வந்துடக்கூடாது. லாங்கில் தானே வரோம் அப்படின்னு ரோடு சைடு ஏறிடுவாங்க. இப்போ நம்ம ஃப்ளைஓவர் மேலே ஏற போகிறது இல்லை, லெஃப்ட்டு போக போகிறோம். அதனால் லெஃப்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் லேனுக்கு வந்துடலாம். இப்போ நமக்கு சிக்னல் ரெட் இருக்குது. அதனால் ஃபுல் கிளச்சு, நியூட்ரல். அவ்வளோதான். 5 செகண்ட்ஸ் வந்துருச்சுல. 5 செகண்ட்ஸ் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு கியர் போட்டு நம்ம ரெடி ஆகிடலாம் மூவ் பண்ணுறதுக்கு. ஒரு 5 செகண்ட் வரும்போதே நீங்கள் கிளச்சு மிதிச்சு ரெடியாக இருங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பைக்கை பாருங்கள், ரைட்டில் போகிறதுக்கு லெஃப்ட்டு வந்து ரைட்டு போகிறாரு. சிக்னலில் தானே நிற்கிறீங்க, ரைட்லேயே போயிருக்கலாம். தெரியாதவங்கன்னா கூட பரவாயில்ல, ரெகுலராக ஓட்டுற ஆள் மாதிரி தான் இருக்குது. லாங்கில் பார்த்தோம்னா சிக்னல் க்ரீன் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஓவர் ஸ்பீடாக போக வேண்டாம். அங்கே போய் பிரேக் தான் பண்ணணும். ஏன்னா எல்லா வண்டியுமே நிற்கிது பாருங்கள், ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது, நிற்கிது. ஏதோ ஒரு டிராஃபிக் இருக்குது, இல்லைனா பஸ்ஸு வரிசையாக நிற்குமா இருக்கும் ஆள் ஏற்றுறதுக்கு. க்ரீன் இருந்துமே வண்டிங்க போகலை பாருங்கள். நம்ம வந்து லெஃப்ட் லேனை யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் லேன் யூஸ் பண்ணால் ஈஸியாக போயிடலாம். ரைட் சைடில் நின்னோன்னு வைங்களேன், யூட்டர்ன் பண்ணுற வண்டிங்கெல்லாம் நிற்கும். அதனால் போக முடியாது பாருங்கள். இந்த பஸ் எல்லாமே யூட்டர்ன் பண்ண தான் நிற்கும். அதனால தான் போக முடியல. முன்னாடியே நம்ம ஜட்ஜ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், அந்த ரைட் சைடில் ஒரு கார் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு போக முடியாமல் கஷ்டப்படுறாரு. அவர் போகவே முடியாது கண்டிப்பாக. அந்த 2 பஸ்ஸும் போனால் தான் அவர் போக முடியுமே. லாங்லேயே நம்ம பார்த்துடணும் என்ன நடக்க போகுது, வண்டிங்கெல்லாம் எங்கே போகிறதுக்கு நிற்குது, ஏன் லெஃப்ட்டில் ஃப்ரீயாக இருக்குது, லெஃப்ட்டில் ஃப்ரீயாக இருக்குன்னா அப்போ ரைட்டு போகிறதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி நம்ம லெஃப்ட் வந்துடணும்.
இப்போ இந்த காருமே ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்கு பாருங்க. ஆனால் லெஃப்ட்டில் எனக்கு இந்த ஆட்டோ போகிறதுனால நம்ம லெஃப்ட்டில் எடுக்க முடியாது. நான் ஸ்லோ பண்ணிக்கிட்டேன், லைட்டாக பிரேக் ப்ரெஸ் பண்ணி ஸ்லோ பண்ணேன், அந்த கார் போயிடுச்சு, அவ்வளோதான். தேர்ட்லேருந்து 4th கியர் அப் பண்ணிட்டேன். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, அதனால் 4th இல்லை 5th கூட போட்டுக்கலாம். அந்த இடத்துல 50 கிராஸ் பண்ணிட்டேன்னா 5th போட்டுடலாம். பைக் மேக்ஸிமம் பைக்கில் போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடில் போங்க. அந்த லெஃப்ட்டில் போகிறாங்க பாருங்கள், இந்த பைக்கு குழந்தை வச்சுருக்காங்க பின்னாடி, ரைட்டில் வராரு, அந்த மாதிரி ஓட்டி பழகாதீங்க. லெஃப்ட் லேன்லேயே போங்க, கரெக்டாக இருக்கும். ஸ்பீடாக போகிற காரு பஸ் எல்லாமே ரைட்டில் தான் மேக்ஸிமம் போவாங்க. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காருண்ணா, இவர் போகிறாரு பாருங்கள், ஸ்லோவாக லெஃப்ட்டில் போகிறாரா, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, ரைட்டில் போகக்கூடாது. ஃபுல் ரோடை ஆக்குபை பண்ணிட்டு போகிறாரு. சிக்னல் எனக்கு க்ரீன் தான் இருக்கனால அதே 5th போகிறேன். லைட்டாக கண்ட்ரோலுக்காக பிரேக்கு. 5th வந்து ஓவர் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கா, 60 கிட்ட போய்கிட்டு இருக்கா, அதனால் அவ்வளோ ஸ்பீடு வேண்டான்னு லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணேன். இப்போ ரைட் இண்டிகேட்டர் போடுறேன், ரைட் லேனுக்கு வரேன், கேப் பார்த்து வந்துடுறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஓவராக க்ரூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. சில வண்டிகள் நான் பிரேக் பண்ணுறாங்க பாருங்கள், சில கார்லாம் பிரேக் பண்ணுறதுனால அவங்களால அந்த ஸ்பீடு போகவே முடியல, அதனால தான் பிரேக் பண்ணுறாங்க. நம்மளும் ஸ்பீடாக போனோன்னா அவங்க பின்னாடி போய் பிரேக் பண்ணி ஸ்லோ பண்ணி தான் போய் ஆகணும். அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே அப்படி போயிடலாம். நான் பிரேக்கே யூஸ் பண்ணல பாருங்கள், ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த இடத்துல லைட்டாக பிரேக்கு, ஃபுல் கிளச்சு, 5th 3rd கியர் வந்துட்டேன், 5th 3rd வந்துட்டேன். இப்போ அந்த காருமே லெஃப்ட் வர்றதுக்காக தான் நிற்கிறாங்க. முன்னாடியே கணிச்சிடணும், லெஃப்ட் போகணுன்னா முன்னாடியே பிளான் பண்ணிடணும். 3rd கியர்லேருந்து இப்போ நான் 2nd வரலான்னு வரேன், 2nd போட வரேன். ஃப்யூச்சரில் நான் பேசிக் நாலேஜ் எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுறோம்னா பேசிக்காக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு டிரைவிங்கை அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ்லாம் நான் ஃப்யூச்சரில் போடுறேன். கண்டிப்பாக அது பிகினர்ஸ்க்குன்னு இல்லை, கார் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கே, புதுசாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நான் கண்டென்ட்லாம் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன், ஸ்லோவாக லைட்டாக பிரேக் கண்ட்ரோல். ஓகே, லெஃப்ட் லேன் வந்துட்டேன், அதனால் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கார் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறாங்க பாருங்கள், கொஞ்சம் அட்வான்ஸாக போட்டு வந்துடணும். பாஸ் லைட் அடித்தோம்னா நின்றுவாங்க, அவங்க நின்று தான் வரணும். சிக்னல் இல்லை, ஓகே, யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு இடம், அந்த மாதிரி முந்தினவங்களுக்கு லட்டு. அதுக்காக பார்த்து வரணும். வேகமாக வண்டி வரும்போது நம்ம யூட்டர்ன் பண்ணிடுவோம், அவங்க நின்றுவாங்க, பிரேக் பண்ணிடுவாங்க, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இப்போ 5th கியரில் இருக்கேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இவர் பிரேக் யூஸ் பண்ணுறாரா, நான் பிரேக் யூஸ் பண்ணல, கேப் பார்த்து அப்படியே லெஃப்ட் வந்துட்டேன், ஃப்ரீயாக இருக்குன்னு. அந்த ஆட்டோ பின்னாடியே போக முடியாதுல்ல. ரைட்டு மிரர் பார்க்குறேன், ரைட் இண்டிகேட்டர் போட்டேன், அப்படியே ரைட் லைன் மாறிட்டேன். பிரேக்லாம் நான் யூஸ் பண்ணலை, தேவைப்படும். பிரேக்கில் காலை லைட்டாக வச்சுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் பிரேக்கிட்டே கால் வைக்கலை அப்படின்னு கேட்பாங்க. நான் சடனாக டக்குன்னு இப்போ நான் எனக்கு தேவைன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காலை கொண்டு வந்துடுவேன் பிரேக்குக்கு. நமக்கு சிக்னல் க்ரீன் தான் இருக்குது, ஆனால் பாசிபிள் இருக்கான்னு பார்க்கலாம். 5th கியர்லேயே போக முடியாது கண்டிப்பாக. எல்லா வண்டியும் பிரேக் பண்ணுறாங்க பாருங்கள், கண்டிப்பாக ஸ்லோ பண்ண வேண்டி தேவை வரும். ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணுறேன், 5th 3rd கியர் போடுறேன், 5th 3rd வந்துட்டேன்.
ஓகே, இந்த இடத்துல எல்லா வண்டியும் நிற்கிறாங்களா? நான் அப்படி செகண்ட் கியர் போடுறேன். செகண்ட் கியரோட ஸ்பீடில் அப்படியே ஸ்லோவாக வருது. அப்படியே லைட்டாக பிரேக் பண்ணிக்கலாம், நியூட்ரல் பண்ணிடலாம். சிட்டி டிரைவிங் பற்றி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நம்ம சேனலில். ஏன் அந்த கார் மூவ் ஆகலைன்னு தெரியலையே. ஓகே, கொஞ்சம் பின்னாடி போய் நிற்கலாம் இவங்க. செகண்ட் டு தேர்ட் வந்துட்டேன். இப்போ லேண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த ஆட்டோ கூடவே வருது, அதனால் லேண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ரைட் லேண்ட்லேயே போயிடலாம், பின்னாடியே ஸ்லோவாக போயிடலாம். தேர்ட் கியரில் இருக்கேன். தேர்ட் கியரில் ஒரு 30 மெயின்டைன் பண்ணியே போய்கிட்டு இருக்கேன். ஓவராக ஸ்பீடு போகணுன்னு நினைக்கல, ஸ்பீடு க்ரூஸ்லாம் பண்ணலை, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் போகிறேன். இவர் கையை காட்டுறாரு. ஓகே, நம்ம போயிடலாம், கேப் இருக்குது, அதனால் நான் வந்துட்டேன். நின்றுக்கலாம், நின்னா அவங்க ரிவர்ஸ் எடுத்து திரும்புகிறாங்களா இல்லை லேனுக்கு வராங்களான்னு தெரியல. நமக்கு கொஞ்சம் டைம் இல்லை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டுறதுக்கு. ஓகே, லெஃப்ட் இண்டிகேட்டர் போடலாம் கைஸ். அப்படியே லெஃப்ட் லேனுக்கு மாறிடலாம். ஏன்னா எதனால் மாறுறேன்னா அந்த யூட்டர்ன் பண்ண நிற்பாங்கல்ல, அதனால். இது ரொம்ப தப்பு இல்லை, சடனாக கிராஸ் பண்ணுறாரு பாருங்க. கார் இவ்வளோ வேகமாக வருது, அதெல்லாம் அவருக்கு மைண்ட்லே இல்லை. நம்ம கிராஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான், போயிடலாம் நம்ம அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் தான். சப்போஸ் டக்குன்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு பதட்டத்தில் அப்படின்னா நம்ம போய் முட்டை வண்டி தான். அவங்கள அதெல்லாம் யோசிக்கவே மாட்டுறாங்க. எப்போவுமே இங்கே பாருங்கள், யூட்டர்ன் பண்ண நிற்கிறாங்களா, இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இதே சுச்சுவேஷன் தான் இருக்கும். லாங்லேயே பார்த்துடணும், ஏதாச்சும் யூட்டர்ன் இருக்குன்னா வண்டியை நிற்கிதுன்னா நம்ம முன்னாடியே லெஃப்ட் வந்துடணும். செகண்ட்லேயே வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தேர்ட் கியர் அப் பண்ணிட்டேன். அப்படியே சவுண்டு மாறுது பாருங்கள். தேர்ட் கியர் 30 கீழே போகிறதுனால சவுண்டு மாறுது. நான் கியர் டவுன் பண்ணலை. ஓகே, அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து மேட்ச் பண்ணிட்டேன். தேர்ட் கியருக்கும் 1500 ஆர்பிஎத்துக்கும் மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ கண்டிப்பாக நம்ம கியர் டவுன் பண்ணி தான் ஆகணும். தேர்ட்லேருந்து செகண்ட் வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 80-90% கிளச்சு வச்சுருக்கேன். ஸ்லோ தானே பண்ணுறோம், பிரேக் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால். இப்போ பிரேக்கே யூஸ் பண்ணாமல் ஃபுல் கிளச்சை எடுக்கிறோம் அப்படின்னா ஆஃப் ஆகாது. பிரேக் யூஸ் பண்ணுறதுனால ஆஃப் ஆகிரும். செகண்ட் டு தேர்ட் வந்துட்டேன்.
50ல் போது தேர்ட் கியர் தான் போட்டிருக்கேன், கியரை பண்ணலை. சரி ஓகே, ஒரு 2000 RPMக்குள்ளேயே தான் போகிறேன், ஓவராக க்ரூஸ் பண்ணலை. ஏன்னா அங்கே வந்து மறுபடியும் நான் கியர் டவுன் பண்ணணும்ல, அதனால் அதே கியர்லேயே மெயின்டைன் பண்ணி போகிறேன். ஓகே கைஸ், கேமராவில் சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.